அதர் இண்டஸ்ட்ரியில இருந்து வாரணாசி, ஸ்பிரிட், துரந்தர் 2, டாக்ஸிக், ராமாயணா, பாரடைஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய பிக் ப்ராஜெக்ட்ஸ் வருது தமிழ் இண்டஸ்ட்ரியை தவிர. படம் இது ஒன்றும் எதுவுமே இல்ல ப்ரோ. நல்லா இல்லை ப்ரோ, சும்மா போய் சொல்லிட்டு 2023ல இருந்து மெஜாரிட்டி ஆஃப் த பிக் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே நம்ம எக்ஸ்பெக்டேஷனை மேட்சே பண்ண மாட்டேங்குது. இதை சொன்னா உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு படம் எடுக்கிறது கஷ்டம்ன்றாரு. இது அப்படி இருக்க சைஃபை ஜானர்லாம் அட்டைன் கூட பண்றது கிடையாது. பிகாஸ் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு பிக் மூவிஸ் அண்ட் பிக் ஹிட் கண்டிப்பா தேவை. அப்பதான் அந்த இண்டஸ்ட்ரி நல்லா வளரும். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு வஸ்டான நிலைமையில இருக்குன்னா, விஜய் சார் பாலிடிக்ஸுக்கு போயிட்டாரு, அஜித் சார் ரேஸ் மேல ஃபோக்கஸ்டா இருக்காரு, கமல் சார் எங்க போனாருன்னே தெரியல, ரஜினி சார் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அதெல்லாம் போடுறாரு. சிம்பு அண்ட் சூர்யா சாரோட பாஸ்ட் மூவிஸை பார்க்கும்போது இப்போ அவங்க வச்சுட்டு இருக்கிற லைனப் சூப்பரா இருக்கு. படம்லாம் கண்டிப்பா நல்லா ஓடணும். அண்ட் தனுஷ் தான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஜானர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்டான ரோல்ஸை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அப்ரிஷியேட்டபிள் திங். பிரதீப் ரங்கநாதன் இஸ் a கிரேட் ஃபைண்ட். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பா தேவை. சின்ன வயசுல இருந்து பீக் தமிழ் சினிமாவை பார்த்து வாழ்ந்ததுனாலேயே இப்ப தமிழ் சினிமாவோட டவுன்ஃபாலை பார்க்க முடியாம தான் அந்த ஆதங்கத்துல இதெல்லாமே பேசுறேன். நான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் வாரணாசி, ராமாயணா மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் தேவை. தான் ஜெயிலர் 2 இருக்கே ப்ரோன்னு சொல்லாதீங்க. இந்த வாட்டியாச்சும் கேமியோ இல்லாம ஸ்டோரி அண்ட் டிராமா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஹைப்டா இருக்கிற படமே அரசன், காரா அண்ட் கரத்தே பாபு மட்டும் தான். ஸோ இதுக்கு உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு போங்க.